கோயில்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது? நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும்? இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சித்தர்களை நம்ம முதல்ல குறைச்சி மதிப்பிடவே கூடாதுங்க. ஏன்னா நம்முடைய அறிவியல் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து 9 கோள்கள் இருக்கிறதாகவும் அந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி கண்டுபிடிச்சாங்க. நம்ம சித்தர்கள் அதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கான ஆதாரம் 1000 வருடம் பழமையான நீங்கள் சிவாலயம் போய் பார்த்தீங்கன்னா நவகிரகம் அப்படிங்கிறது அங்கே ஆல்ரெடி இருக்கும். இந்த விஷயம் ஏன் கோயிலுக்கு போகணும் சார்? இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, நான் யூனிவர்ஸ்னு சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது, தர்மத்தின் கோட்பாடுகளுக்கு உள்ளார. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம கம்யூனிகேட் பண்ணுற விதம். இந்த பிரபஞ்சத்துக்கு புரிகிற ஒரே லாங்குவேஜ் வைப்ரேஷன் தான். எனக்குள்ளே உண்டாகிற தாட்ஸ், எண்ணம் எனக்கு எமோஷனாக மாறுது, அந்த எமோஷன் வைப்ரேஷனாக மாறுது. எவ்வளோ மாறுது ஒரு நாளைக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுற தாட்ஸ் 70,000 தாட்ஸ். எப்படி பாசிபிள் இது? 70,000 தாட்ஸை நான் இங்கிருந்து எமோஷனலாக வைப்ரேஷன் அனுப்பிட்டே இருந்தேன்னா இந்த பிரபஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா? அதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம சித்தர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 லெவல் இருக்குது. ஒன்று சரியை கிரியை, பக்தியும் மந்திரங்களை ஓதுறதும். 3வது இருக்கிறது மெடிடேஷன் அண்ட் கம்பேஷன், கருணையோட இருக்கிறது. இந்த மெடிடேஷனும் கம்பேஷனும் போகிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறதால பக்தியையும் மந்திரங்களையும் உண்டு பண்ணாங்க, கூடவே கோயில்களையும் உண்டு பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோயில் உருவாக்கப்பட்ட விதம், அங்கே இருக்கிற சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விதம், அங்கே இருக்கிற சக்தி பீடங்கள் ஆகட்டும், என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம அலப்பாய்ஞ்சிட்டு இருக்க மனசை உடனே நிப்பாட்டிடும். அந்த டைமில் நம்ம வைக்கிற பெயர் எல்லாமே நமக்கு நடக்கும். இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியமே. ஒரு பழமொழி அழகாக சொல்லுவாங்க, மனமது முடங்கினால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். எஸ், உங்கள் மைண்டு எப்போ தாட்டே இல்லாமல் அமைதி நிலையில் இருக்கோ, இந்த மனசுக்கு மந்திரங்கள் ஒன்று தேவையே படாது. நீங்கள் எப்போ ஒரு நல்ல மெடிடேட்டராக, ஒரு தியானம் செய்யக்கூடிய நபராக மாறுறீங்களோ, எப்பவும் கருணையோடு நீங்கள் வாழ்கிறீங்களோ, எப்போ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் இருக்கிற இடமே கோயிலாக மாறிடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் சொல்லலை, ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிவவாக்கியருங்கிற சித்தர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்ததே, வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கப்பா போகிறீங்க எல்லாரும்? அங்கே எங்கப்பா கடவுள் இருக்கார்? உனக்குள்ளேயே இருக்கார், ஒளி ரூபத்தில் இருக்கார். அதை தியானத்து மூலமும் கருணை மூலமும் நீ அனுபவி அப்படின்னு இப்போ சொல்லலைங்க, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இனிஷியல் நம்ம கோயிலுக்கு போகலாம், ரெகுலராக போயிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த ஃபஸ்ட்டு லெவல், அதாவது சரியகிரியை தவிர மெடிடேஷன் அண்ட் கம்பேஷனுக்கு நம்ம எல்லாம் போகணுங்கிறது இப்போதைய காலத்தோடைய கட்டாயம். ஸோ நம்ம சித்தர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். கோயில்கள் உருவாக்கப்பட்டது நம்ம